வெந்தய குழம்பு செய்கிறப்போ சுத்தமாக கசப்பு தன்மையே தெரியாமல் ஈஸியாக செய்யறதுக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கோர்ஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைச்சதை ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு தேவைப்படும் போது கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு 15 போல பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதும் 15 போல சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. 3 மீடியம் சைஸ்ல தக்காளி பழமும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ்ல புளி கரைசலும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல நல்ல திக்கான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கும் கொஞ்சமா தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மறுபடியும் மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு திக்காகி வரும்போது கடைசியா அரைச்சி வச்சிருக்கிற பொடியில இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கொஞ்சமா கருவேப்பிலையும் ஒரு சின்ன துண்டு கருப்பட்டியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து கலந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கடைசியா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து மூடி போட்டு வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்தய குழம்பு ரெடி ஆயிருக்கும். பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு வெந்தய குழம்பு அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ரெசிபியை சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.